நாளுக்கு நாள் இந்த இஸ்ரேல் அண்ட் ஈரான் போர் வந்துட்டு உச்சத்தை தொடுது அப்படின்னே சொல்லலாம். நேத்து வந்துட்டு கம்யூனி பேசி 1 மணி நேரத்திலேயே அந்த இடத்த வந்துட்டு பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். இப்படியே போனா வந்துட்டு ஈரானோட சுப்ரீம் லீடர் வந்துட்டு உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றதே கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸோ உங்களோட கருத்து சார்? அவங்க வந்து இந்த பதவிக்கு வரும்போதே தெரியும் நம்ம போட்டு தள்ளப்படுவோம் அப்படிங்கிற ஒரு ரிஸ்கோட தான் வராங்க. கடைசி 20 வருஷத்துல மட்டும் 25க்கும் மேற்பட்ட ஈரானிய சயின்டிஸ்டுகள் கொல்லப்படும். மோடி அவர்கள் போய் நேத்தன்யாவை கட்டிப்பிடிச்சு கக்கன் சிரிச்சதுக்கு காரணம்னா அங்க இருக்கிற போர்ட் வந்து அதானி கொடுக்கப்படும். நவம்பர் 2023 மோடி அவர்கள் நேத்தன்யாவு அவர்கள் கூட சைன் போட்டு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டாங்க. இன்னைக்கு இந்த போர்ல கூட இஸ்ரேலுக்கு நீ கட்டடம்லாம் வந்து சரிஞ்சு விழுதுன்னு காட்டுறாங்க இல்லையா, அதை கட்டப்போவது யாருன்னு இஸ்ரேலியர்கள் கிடையாது, இந்தியர்கள் தான். இந்த ஜயனிஸ்டுகள் தெருவில் வந்து இந்தியர்கள் மீது எச்சு துப்பி நீங்களாம் அவங்க ஊருக்கே போங்கடா, நீங்களா இருக்கிறதுனால தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மோசமாக இந்தியர்களை ட்ரீட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு 2 வருஷமும் இந்த வதந்தியை பரப்பிட்டுப்பாரு. இன்னும் சொல்லப்போனா 2022 வந்து அவர் என்ன பண்ணாருன்னா நீதிபதிகள் நியமனத்தில் தலையிட்டார். இங்க மோடி தலையிடுற மாதிரி அங்கேயும் அவர் தலையிட்டாரு. அதுக்கு பெரிய போராட்டங்கள் வந்துச்சு. என்ன பண்ணாரு, திருப்பி ஈரான்ல அனுமதி அவர் மேல வந்து செக்ஸ் ஸ்கேண்டல் நிறைய இருக்கு நேத்தன்யாஹு மேல. இது நான் வந்து கிசுகிசா வதந்தியா சொல்ல, அவரே ஒத்துக்கிட்டு ஆவணங்களால பிடிபட்டவர். அதாவது அரசியல் ரீதியான பிரச்சனைக்கும் ஈரான் தான், சொந்த ரீதியான ஒழுக்கமின்மைக்கும் ஈரான் தான். அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்து 30 வருஷமா கட்டி பேணி பாதுகாத்து வந்த பிரச்சாரம் வந்து இன்னைக்கு நைட்டோட நைட்டா உடஞ்சு போயிடும். அப்ப அதை வந்து நிரூபிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுனால அவங்க போரிட்டுக்கிட்டே இருக்காங்க. ட்ரம்ப் வந்து நானும் வந்துருவேன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா ட்ரம்பால இன்னைக்கு ஈரான் மீது போர் தொடுக்க முடியாது. போர் அப்படிங்கிறது இது உச்சத்துக்கு ஏன் போகுது அப்படின்னா, முழுக்க அமெரிக்காவின் மிடில் ஈஸ்ட்ல கனிம வளத்துக்கான வெறியும் இந்த இஸ்ரேலின் அதிகார வெறிக்காக தான் நடக்கும். FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் மதுர் சத்யா சார் தான் இருக்காரு. அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார் ஆக்சுவலா நாளுக்கு நாள் இந்த இஸ்ரேல் அண்ட் ஈரான் போர் வந்துட்டு உச்சத்தை தொடுது அப்படின்னே சொல்லலாம். நேத்து வந்துட்டு கம்யூனி பேசி 1 மணி நேரத்திலேயே அந்த இடத்த வந்துட்டு பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். இப்படியே போனா வந்துட்டு ஈரானோட சுப்ரீம் லீடர் வந்துட்டு உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றதே கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸோ உங்களோட கருத்து சார்? இப்போ வந்து ஆக்சுவலி முக்கியமான கேள்வி வந்து அவர் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இந்த பதவிக்கு வரும்போதே தெரியும். ஈரான் லீடர்ஸ் பொதுவாகவே 1953 இருந்து பதவிக்கு வந்தா எந்நேரமும் நம்ம போட்டு தள்ளப்படுவோம் அப்படிங்கிற ஒரு ரிஸ்கோட தான் வராங்க. ஏன்னா 1953 முதல்ல வந்து அமெரிக்கா சிஏ இன்னைக்கு வெளிப்படையாக அவங்க ஒத்துக்கிறது சிஏ வச்சு ஆட்சியை கவிழ்த்திருக்காங்க. 1979 ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி நடந்து அதை தடுத்து நிறுத்திருக்காங்க ஈரானிய மக்கள். அப்புறம் 8 வருஷம் ஈராக்கை வச்சு போர் புரிஞ்சிருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மசீலா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலை வச்சு தொல்லை கொடுக்கறது, சிரியாவில் வந்து ஐசிஸ் இவங்களை சிஏஏ உருவாக்கி தொல்லை கொடுக்கறது, கடந்த 70 வருஷங்களாக ஈரானிய தலைவர்களை வந்து இவங்க சித்திரவதை தான் படுத்திருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியும்னா, நான் இல்லைனா எனக்கு அடுத்து இன்னொருத்தர் வந்து அந்த பிளேஸை பிடிச்சிப்பாங்க அப்படின்னு தெரியுது. இந்த வாரமே பாருங்க, சயின்டிஸ்டுகள் வந்து பல பேர் வந்து இஸ்ரேல் குண்டு வீசி கொண்டிருக்கு. ஆனால் இப்போ நம்மளுக்கெல்லாம் ரொம்ப தெரியாத வரலாறு, இது பொதுவான வரலாறு தான். கடைசி 20 வருஷத்துல மட்டும் 25க்கும் மேற்பட்ட ஈரானிய சயின்டிஸ்டுகள் கொல்லப்பட்டிருக்காங்க. நியூக்ளியர் சயின்டிஸ்டுகள். அதாவது வந்து வெறும் குண்டு வீச்சு மட்டும் கிடையாது, கார்ல போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல மோட்டார் சைக்கிள்ல வந்து கொல்றது, இந்த சினிமால பாக்குற மாதிரியே. இல்ல காரை வந்து ஆன் பண்ணும்போது கார் வெடிக்கிறது, இல்ல டோஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, பிரெட்டை டோஸ்ட் பண்ணிருப்பாங்க, அந்த டோஸ்டர்ல பாம்பு வெடிக்கிறது, இந்த மாதிரி அப்படியே நம்ம சினிமால பாக்குற எல்லா விதமும் ஈரானிய சயின்டிஸ்டுகளை கொண்டிருக்காங்க. ஆனாலும் பாருங்க, திருப்பி சயின்டிஸ்ட்கள் வராங்க, அங்கே நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்காக வேலை பார்க்குறாங்க. அதாவது சிவிலியன் நியூக்ளியர் யூஸ் ப்ரோக்ராம், அதாவது மக்களுக்கான தேவை, ஆயுதத்துக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து வெளிப்படையாகவே தான் சொல்றாங்க. நேற்று வந்து ட்ரம்ப் மிரட்டல் விடுறதுக்கு அவர் திருப்பி என்ன சொன்னார்னா, நாங்கள் எதிர் மிரட்டல் விடுறோம், அமெரிக்கா மட்டும் இதுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா பெரும் சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்ன அப்படின்னா, உலகளாவிய லெவல்லையே மக்கள், அதாவது அரசுகள் வந்து இஸ்ரேல் பக்கம் நிற்கலாம், இஸ்ரேலுக்கு வந்து மென்மையாக கண்டிச்சுட்டு அவங்களுக்கு மறைமுகமாக உதவலாம். ஆனால் சாதாரண அடித்தட்டு மக்கள் எல்லாத்துக்குமே ஈரானிய தலைவர்கள் மீதும் அந்த ஈரானிய மக்கள் மீதும் வந்து ஒரு பெரிய பரிவு வந்திருக்குது, ஒரு சாதகமான ஒரு போக்கு வந்திருக்கு. UK, பிரான்ஸ், ஸ்பெயின் எல்லாத்திலும் ஈரானுக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் பெரும் பெரும் போராட்டங்கள் நடைபெறுது. இஸ்ரேலுக்கான எந்த அளவுக்கு ஆதரவு குறைஞ்சு போயிருக்கு அப்படின்னா, இஸ்ரேலியர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 30% பேர் அமெரிக்கா பாஸ்போர்ட் வச்சிருப்பாங்க, இஸ்ரேல் பாஸ்போர்ட் வச்சிருப்பாங்க. அதில் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா நியூ ஜெர்சி, நியூயார்க்கில் தான் இருப்பாங்க. நியூயார்க்குன்றது உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களுக்கும் ஒரு தலைநகரம் போல. எங்கே அவங்க வந்து அவங்களுக்கு வாழ வந்து பிடிக்கல அப்படின்னாலும் நேராக நியூயார்க் வந்துருவாங்கன்ற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டீரியோடைப் ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ நியூயார்க் மேயர் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது, யூஎஸ்ல நடக்க போகுது. அதுக்கான முன்னெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு.
அதுல ஜெயிக்க போறவர் வந்து ஒரு குஜராத்தி முஸ்லீம் ஓகே. மம்தானின்னு சொல்லிட்டு, ஜொரான் மம்தானின்னு சொல்லிட்டு. அவர் வெளிப்படையாகவே இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு ஒரு கொலைகார பாவி, ம். அவரு தண்டிக்கப்பட வேண்டிய இன அழிப்பு குற்றவாளி, அவரை தூக்கில போடணுன்ற அளவுக்கு பேசுறாரு. பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நியூயார்க்ல ஒரு மேயரோ இல்ல எந்த ஒரு சின்ன தலைவர் கூட வந்து இது வரைக்கும் வரலாறு கிடையாது. ம். உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப வினோதமாக இருக்கும். நியூயார்க்ல ஒருத்தர் மேயர் ஆனார்னா வழக்கமா அவங்க இஸ்ரேலுக்கு போவாங்க. ஏன் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, சென்னையில மேயர் ஆனா அவர் முதல்ல சிங்கப்பூர் போய் பார்த்துட்டு வருவாரு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கும். எதுக்குடா அதெல்லாம் பண்றீங்க சம்மந்தமே இல்லாம. ஆனா அப்படி இஸ்ரேல் கூட பின்னி பிணைஞ்ச நியூயார்க்ல இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டா ஒரு மேயர் அகெயின்ஸ்டா வராரு ஒருத்தர் அப்படின்றது வந்து வராரு. ஒரு பெரிய பொலிட்டிக்கல் தாக்கம் இருக்கு. ம். அதனால இந்த போர் முடிவுக்கு அப்படிங்கிறது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈரானிய மக்கள் தாங்குவாங்க. ம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 600க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இஸ்ரேலால கொல்லப்பட்டிருக்காங்க. கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா இஸ்ரேல் தரப்புல வந்து 21 பேரோ 22 பேரோ தான் இன்ன ம். வரைக்கும் உயிரிழந்ததா சொல்றாங்க. மேபி அதிகமா இருக்கலாம், அவங்க வந்து மீசில மண் ஓட்டலன்னு காட்டிக்கிறதுக்கு. மிஞ்சி போனா 100 அது கூட தாண்டாது அவங்க ம். உயிரிழப்பு. ஆனா அந்த மக்கள் தாங்க மாட்டாங்க, இஸ்ரேல் மக்கள் தாங்க மாட்டாங்க. ஏன்னா இஸ்ரேல் மக்கள் வந்து சொகுசாவே வாழ்ந்து பழகிருக்காங்க. ஈரானிய மக்கள் தொடர்ந்து போர், பயங்கரவாதம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திருக்காங்க. இருக்காங்க. ம். அப்ப ஈரான் வந்து மிலிட்டரி ரீதியாக பலம் குறைவான நாடு தான். Exactly. ஏன்னா ஈரானுக்கு வந்து ஈரான் இருக்கிற ஆயுதம் அவங்க ம். அப்புறம் ரஷ்யா சைனா கிட்ட வாங்குற ஆயுதம். ம். ஆனா இஸ்ரேல் பாத்தீங்கன்னா அதோட ஆயுதம் மட்டும் கிடையாது. பல அமெரிக்கா, நாடுகள்ல யூகே, இருந்து பிரான்ஸ், ஜெர்மனி, ம். ஏன் இந்தியா இங்க சென்னை போர்ட்ல இருந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சென்னை போர்ட்ல இருந்து அதானி நிறுவனம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்க காசாக்கு பக்கத்துல இருக்கிற ம். ஹாஃபியா போர்ட் வந்து அதானி தான் மேனேஜ் பண்றாரு. மோடி அவர்கள் போய் நேத்தன்யாவை கட்டிப்பிடிச்சு கக்கப்புன்னு சிரிச்சதுக்கு காரணம் என்ன, அங்க இருக்கிற போர்ட் வந்து அதானி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதானி போர்ட்ல இருந்து ஆயுதங்கள் போய் காசா மக்கள் மீது தாக்குதல் நடத்த நம்ம ஆயுதம், நம்ம வரிப்பணத்துல உண்டான ஆயுதமும் பயன்படுது போயிருக்கு. அப்படின்றது. ம். அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா மக்களோட வரிப்பணத்தையும், ஆயுத பலத்தையும், ஆள் பலத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இஸ்ரேல் சண்டை போடுது. ம். ஆனா ஈரான் வந்து அதோட தன் பலத்துல தான் சண்டை போடுது. சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் நீங்க போரை தாண்டி ராணுவ ரீதியாக தாண்டி, இப்ப ராணுவ ரீதி அப்படின்னா உங்களுக்கு கட்டமைப்பு வசதிகள் வேணும், அந்த ம். கட்டமைப்பு உருவாக்குறது வேணும். நவம்பர் 2023 மோடி அவர்கள் நேத்தன்யாகு அவர்கள் கூட சைன் போட்டு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டிருக்காங்க. அனுப்பப்பட்டிருக்காங்க. ஏன்னா பாலஸ்தீன் மேல குண்டு போடுறதுனால பாலஸ்தீன ஏன்னா எப்பயுமே அந்த சவுத் ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா இந்த இனவெறி அரசாங்கம் இருந்தது, ம். கருப்பினத்தவர் வெள்ளையவர்கள். அப்ப வெள்ளையவர்கள்லாம் முதலாளிகளா இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை பார்க்க கூலி தொழிலாளிகளா கருப்பினத்தவர்கள் இருப்பாங்க. அதே போல இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனியர்கள் கூலி தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்களாக இருந்தாங்க. நீங்க அவங்க மேல குண்டு போடுறப்ப அவங்க வேலைக்கு வர முடியாது இல்லையா? ம். அதை நிரப்புவதற்கு இங்கிருந்து குஜராத்ல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து, பஞ்சாப்ல இருந்து மோடி ஆளுங்களை அவர்கள் வந்து எல்லாத்தையுமே. ஆட்களை அனுப்பிச்சிருக்காரு. அங்க போய் படாத பாடுபட்டு வேலை பார்க்கறாங்க. அப்ப இன்னைக்கு இந்த போர்ல கூட ம். இஸ்ரேலுக்கு நீ கட்டடம்லாம் வந்து சரிஞ்சு விழுதுன்னு காட்டுறாங்க இல்லையா? அதை கட்டப்போவது யாருன்னு இஸ்ரேலியர்கள் கிடையாது, இந்தியர்கள் தான். இந்தியர்கள் தான். ம். 2 நாளா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து ரீல்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து இந்த இஸ்ரேலியர்கள், அதுவும் ஜயோனிஸ்டுகள், ம். நம்ம யூதர்கள்னு சொல்லக்கூடாது, ஏன்னா யூதர்கள்லேயே பெரும்பகுதி இந்த ஜயோனிசத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. எப்படி இந்துக்கள்லேயே பெரும்பகுதி இந்துத்துவத்துக்கு, இந்த மதவெறிக்கு எதிராக ம். இருக்கிறாங்களோ, இந்த மாதிரி ஜயோனிஸ்டுகளுக்கு எதிராக இருக்காங்க. இந்த ஜயோனிஸ்டுகள் தெருவில் வந்து இந்தியர்கள் மீது எச்சு துப்பி, நீங்கள்லாம் அவங்க ஊருக்கே போங்கடா, ம். நீங்களா இருக்கிறதுனால தானே எங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மோசமாக இந்தியர்களை ட்ரீட் பண்றாங்கன்னு பார்க்குறோம். அப்ப இந்த போர் அப்படிங்கிறது இது உச்சத்துக்கு ஏன் போகுது அப்படின்னா, முழுக்க அமெரிக்காவின் ஒரு அந்த மிடில் ஈஸ்ட்ல கனிம வெறியும் இந்த இஸ்ரேலின் அதிகார வெறிக்காக தான் நடக்குது. ஏன்னா ஈரான் சும்மா தான் இருந்தது, இவங்க தான் முதல்ல போய் அடிச்சாங்க. ம். அடிச்சதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள்ல இருக்கிறாங்க அப்படின்னு. இதுவும் வந்து நேயர்களுக்கு புதுசா இருக்கலாம், ஆனா உலக அரசியல் படிச்சுட்டு வரவங்களுக்கு இது ரொம்ப காமனான செய்தி. என்னன்னா 1989 இருந்து இவர் இந்த வதந்தியை பரப்பிட்டு இருக்காரு. யாரு? நேத்தன்யாகு. ஒவ்வொரு 2 வருஷமும் இந்த வதந்தியை பரப்பிட்டு இன்னும் சொல்லப்போனா, எப்படி இங்க இந்துத்துவ மதவாதிகளுக்கு பாகிஸ்தான்ங்கிற ஒரு துருப்பு சீட்டு மாதிரி செயல்படுதோ, நீங்க வந்து கல்வியில ஒழுங்கா செய்யல, வேலை வாய்ப்புல ஒழுங்கா செய்யல, மக்களுக்கு குடிநீர் தரல, பாலங்கள் போடல அப்படின்னா உடனே பாகிஸ்தான் தீவிரவாதின்னு பண்ணுவாங்களோ, அதே போலதான் ஈரானை பயன்படுத்தி தன் அரசியல் வாழ்க்கையை கட்டமைத்தவர் தான் நேத்தன்யாகு. தெரியும். 1992 இருந்து 93 வரைக்கும் எலெக்ஷன் நடக்குதாங்க இஸ்ரேல்ல. முழுக்க ஆன்டி ஈரான் பிரச்சாரத்துல தான் அவர் வந்து லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன், எதிர்க்கட்சி தலைவராகவே ஆகுறாரு. இன்னும் சொல்ல போனா அவருக்கு எப்பப்பெல்லாம் அரசியல் இடையூறு வருதோ, 2022 வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, நீதிபதிகள் நியமனத்தில் தலையிட்டார். இங்க மோடி தலையிடுற மாதிரி அங்கேயும் அவர் தலையிட்டாரு. அதுக்கு பெரிய போராட்டங்கள் வெடிச்சது. என்ன பண்ணாரு? திருப்பி ஈரான்ல அணு ஆயுதம் இருக்குன்னாரு. அதை விட ரொம்ப கேவலம், அவர் மேல வந்து செக்ஸ் ஸ்கேண்டல் நிறைய இருக்கு நேத்தன்யாகு மேல. இது நான் வந்து ஒரு கிசுகிசுவா வதந்தியா சொல்ல, அவரே ஒத்துக்கிட்டு ஆவணங்களால பிடிபட்டவர். அவர் 1993 தன்னோட கம்யூனிகேஷன் அட்வைசரோட பிடிபட்டுறாரு. திருமணம் கடந்த ஓரளவு பிடிபட்டுறாரு. அது வந்து ஒரு அனானிமஸ் டிப் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அந்த ஒய்ஃப் வந்து அப்புறம் கன்ஃபரண்ட் பண்றாங்க. எல்லா எவிடன்ஸும் பப்ளிக் டொமைனுக்கு வருது. வேற வழி இல்லாம மன்னிப்பு கேட்கிறாரு பப்ளிக்ல. இப்போ இதுல இருந்து பெரிய தாக்கம் ஏற்படுது. என்ன பண்றாரு? திருப்பியும் ஈரானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாரு.
அதாவது அரசியல் ரீதியான பிரச்சனைக்கும் ஈரான் தான், சொந்த சொந்தமா ரீதியான எதா ஒழுக்கமின்மைக்கும் ஈரான் தான். ஈரான் தான். இதுல அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, இவர் இந்த ஸ்கேண்டல்ல மாட்டிக்கிட்டாரு, இப்போ இவர் வெளியே கொண்டு வந்தா தான் நம்மளால வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு கூட்டு போயிட்டு அங்க ஈரானுக்கு எதிரான ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அங்க இவர் வந்து அங்க இருக்கிற பாராளுமன்றத்துல பேசுறாரு. அப்ப அந்த அளவுக்கு இந்த ஆன்டி ஈரான் ரெட்டரிக் அப்படிங்கறது வந்து ஆன்டி ஈரான் பிரச்சாரங்கிறத அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படின்றத ஒரு 30 வருஷமாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதை வந்து இந்த தருணத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஈரான் மேல டைரக்டா தாக்குதல் நடத்தி துவங்கி வச்சுட்டாங்க. அவங்க வந்து ஈரான் இந்த அளவுக்கு தாக்குன்னு எதிர்பார்க்கல. அப்ப இதுல வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா இவங்க 30 வருஷமா கட்டி பேணி பாதுகாத்து வந்த பிரச்சாரம் வந்து இன்னைக்கு நைட்டா உடஞ்சு போயிடும். அப்ப அதை வந்து நிரூபிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுனால அவங்க போரிட்டுக்கிட்டே இருக்காங்க. ட்ரம்ப் வந்து நானும் வந்துருவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா ட்ரம்ப்பால இன்னைக்கு ஈரான் மீது போர் தொடுக்க முடியாது. ஏன்னா பொருளியல் ரீதியாக அமெரிக்கா வந்து சைனா கிட்ட பயங்கரமா தோல்வி அடைஞ்சிருக்குது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்னாடி யமன், ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த யமன் பகுதியில் இருக்கிற குத்தி கழகக்காரர்கள் ரிபல்ஸ் கூட வந்து அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டுக்குச்சு. ஏன் போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டுக்குச்சுன்னா, அமெரிக்கா மக்கள்லாம் அவங்களை சிறப்பால் அடிக்கிறாங்க அரசாங்கத்தை. நீ உக்ரைன் போருக்கு பணம் அனுப்புற, இஸ்ரேல் போருக்கு பணம் அனுப்புற, ஆனால் எங்கள்கிட்ட வேலை இல்லை, விலைவாசி ஏற்றம் இருக்குது, இங்கே வந்து ஏகப்பட்ட தட்டுப்பாடு இருக்குது, ஆனால் அதுக்கெல்லாம் பணம் செலவு பண்ணாமல் தொடர்ந்து போருக்கே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது பாருங்க, உலகத்திலே தலை சிறந்த இராணுவம், அதாவது டாப் வந்து அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. அமெரிக்காட்ட எவ்வளோ ராணுவ பலம் இருக்குது அப்படின்னா, அடுத்த 18 கண்ட்ரியை நீங்கள் ஒன்றா சேர்த்தீங்கன்னா தான் அமெரிக்காவோட ராணுவத்துக்கு ஈடு கொடுக்க முடியும். அவ்வளோ பெரிய ராணுவத்தை வச்சிருக்கிற அமெரிக்கா யமன்ல ஒரு சின்ன போராளி குழுக்கிட்ட போய் அமைதி ஒப்பந்தம் போடுது. ஏன்னா அவங்க தாக்குதலே உங்களால் தாங்க முடியல. அப்போ பொருளியல் ரீதியாக அமெரிக்கா போருக்கு போகிற எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ரொம்ப வீக்காக இருக்குது. பொலிட்டிக்கலி நான் ஏற்கனவே சொன்னேன், நியூயார்க்லேயே உங்களுக்கு எதிரான பிரச்சாரம் இருக்குது. மிலிட்ரியாவும் ரொம்ப வீக்காக இருக்குது. அமெரிக்காவும் இஸ்ரேல் மிலிட்ரியா வீக்காக இருக்குன்னா இப்போ மக்கள் சொல்லுவாங்க, அவங்க தானே அதிகமாக அழிவு ஏற்படுத்துகிறாங்க, அவங்க தானே தாக்குறாங்க. நம்ம வந்து அதை மறுக்கவே கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஈரான்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன நாய்க்குட்டி மாதிரி தான், அந்த அளவுக்கு சைஸ் தான் இவங்க ஆர்மிக்கு கம்பேர் பண்ண. ஆனால் இவங்க எங்களை திருப்பி அடிக்கவே முடியாதுன்னு இவங்க ஒரு பல வருடங்களாக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த அயன் டோம்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலில் வந்து அயன் டோமை தாண்டி ஒரு மிசைல் வர முடியாது அப்படின்னு சொன்னால், ஈரான் வந்து சூப்பர் சானிக் மிசைல் போட்டு அடி துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்டணம் எல்லாம் சரிஞ்சு உழுவுது. அப்போ அயன் டோம் இவ்வளோ நாள் வந்து அயன் டோம்ன்றது இஸ்ரேல் பாதுகாப்புக்கு மட்டும் கிடையாது, அதை பல பில்லியன் டாலருக்கு ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் வித்துருக்கானுங்க. அப்போ நீங்கள் நாடு, இறையாண்மை, உரிமை இதெல்லாம் கூட பார்க்க வேணாம், ஒரு ப்ராஜெக்ட் சேல்ஸாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாக பார்த்தாலே பெரிய அடி. ஒன்றும் இல்லை, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது இல்லையா, அந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே ரஃபேல் விமானம் கீழே விழுந்துருச்சா இல்லையான்னு பெரிய விவாதம் நடந்துட்டுச்சு. இங்கே நடந்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மார்க்கெட்டில் டசால்ட் நிறுவனத்தோட பங்கெல்லாம் சரியா இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆமாங்க, ஆமாம். அதே போல சைனாவோட பங்கு உயர ஆரம்பிச்சது. அப்படின்னா ஏன்னா சைனா வந்து பாகிஸ்தான் கொடுத்துருக்கான். அப்போ உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப் ஓடி வந்து சமாதானம் பண்ணி வச்சது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா வந்து இந்த போர் கண்டினியூ ஆச்சுன்னா சைனாவோட ஆயுதங்கள், சைனாவோட விமானங்கள் அமெரிக்கா, பிரான்ஸ் கொடுக்குற ஆயுதங்கள் விமானங்களோட சூப்பீரியர்ன்றது கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டா அது ஆயுத வர்த்தகத்தில் வந்து ஒரு பெரிய சரிவை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால உடனடியாக போரை நிறுத்தணுன்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் இந்த போர் தொடர்ந்துச்சு அப்படின்னா இஸ்ரேல், அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ் இந்த மேற்கத்திய உலக நாடுகளின் ஆயுதங்கள் மிலிட்ரியில என்னென்ன சரிவெல்லாம் இருக்குது, என்னென்ன ஓட்டெல்லாம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதையும் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் உங்கள் தலைவரை போட்டு தெளிவான்னு மிரட்டுறது, இல்லைனா வந்து உங்களோட இப்போ நான் டைரக்டாக போரில் இறங்குவேன்னு மிரட்டுறது. இந்த மிரட்டலுக்கு ஈரான் அடி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மிரட்டலுக்கு அடி பண்ணியதோ இல்லையோ, அவங்களோட முக்கியமான குறிக்கோள் நம்ம நினைக்கிற மாதிரி போய் ஈரானை முழுக்க இப்போ துவம்சம் பண்ணிடுறது கூட கிடையாது. ஏன்னா ஈரான் ஃபுல்லாக விழுந்துருச்சு அப்படின்னா, அதாவது சிரியா மாதிரியோ இல்லை ஈராக் மாதிரியோ ஃபுல்லாக விழுந்துருச்சுன்னா, அங்கே மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு போராளி குழுக்கள் உருவாகிடுவாங்க. ஈரான் அங்கே ஒரு கடைசி நம்பிக்கை இருக்கிறதுனால தான் மக்கள் ஒரு ஓட்டு போடுறாங்க, அங்கே சுமூகமாக இருக்கிறாங்க. அதனால ஈரானை முழுக்களிக்க மாட்டாங்க. அவங்களோட ஆசை என்ன அப்படின்னா, இந்த தொடர் அழுத்தத்திலே வச்சுக்கிட்டே இருந்தா, ஒரு மாதம் 1.5 மாதம் தொடர் அழுத்தத்திலே வச்சுட்டு இருந்தா ஈரானிய மக்களே ஈரானிய அரசாங்கத்துக்கு எதிராக மாறிடுவாங்க. அப்ப உகந்த நேரம் பார்த்து நம்மளுக்கு தேவையான ஒரு பொம்மை அரசாங்கத்தை கொண்டாந்து உட்கார வச்சிடலாம். இது காலகாலமா அமெரிக்கா வந்து நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும், அது இந்தோனேஷியாவாகட்டும், வெனிசுலாவாகட்டும், ஈக்குவடர் ஆகட்டும், இது ஒரு 15-20 நாடுகள் நடத்திருக்கு. அதைத்தான் இங்கேயும் பண்ணுறதுக்கான முயற்சிகளை செய்யுது. நேராக வந்து ஈரானிய தலைவரை தாக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய அழிவாக இருக்கும். அதனால தான் ட்ரம்ப் வந்து என்னன்றாரு,
நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க அழிக்க மாட்டோம், எங்க பொறுமை குறையுது அப்படின்னாரு. ஏன் அழிக்க மாட்டோம்னு சொல்றான்னா, உன்னால அழிக்க முடியாது. அதாவது அழிக்க முடியாதுன்னா இன்னைக்கு நினைச்ச அமெரிக்கா கொண்டலாம், ஆனா கொன்னுட்டா அதுல இருந்து வர விளைவுகள் வந்து பெருசா இருக்கும் அப்படிங்கறதுதான். அதனாலதான் பாக்குறோம் அமெரிக்கா வந்து இந்த போருக்கு போகாது, இந்த கடைசி வரைக்கும் இந்த பூச்சாண்டி வேலையை தான் காமிச்சிட்டு இருக்கோம். சார் ஆக்சுவலா இன்னைக்கு காலையில வந்துட்டு ஈரான் இஸ்ரேலோட ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ட்ரேட் சென்டர்ஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இவ்ளோ அக்ரெசிவா நடந்துக்கிறது ஏன் சார்? ஏன் இப்படி பண்ணணும்? அதாவது இப்ப அதுதான் எப்படின்னா, செய்தியை நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது. ஈரான் இன்னைக்கு காலையில குண்டு போட்டிருக்கு, டார்கெட்டடா அவங்க வந்து ட்ரேட் சென்டர்ஸ்ல அடிச்சிருக்காங்க, அது ஹாஸ்பிட்டல்லே விழுந்திருக்கு ஒன்று. ஆனால் இந்த கடைசி 2 வருஷத்துல, 2 வருஷம் கூட இல்லை, 1.5 வருஷத்துல இஸ்ரேல் 70 ஹாஸ்பிட்டல்களை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கு. 70 ஹாஸ்பிட்டல். காசால 36 ஹாஸ்பிட்டல், லெபனான்ல 40 ஹாஸ்பிட்டல், அதுவே 76 ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு தேதி, அதாவது போன வாரம் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இன்னைக்கு வரைக்கும் 3 ஹாஸ்பிட்டலை டார்கெட் பண்ணி இஸ்ரேல் அடிச்சிருக்கு. இத்தனைக்கும் அவங்க டார்கெட் பண்ணி ஏன் அடிக்கிறேன்னு கேட்கறதுக்கு, டார்கெட் பண்ணி தான் அடிப்போம், ஏன்னா நாங்கள் அடித்த ஹாஸ்பிட்டலுக்கு அண்டர் கிரவுண்டில் ஹமாஸ் இருக்கு, அண்டர் கிரவுண்டில் ஹெஸ்புல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி 500 பேஷண்ட் 800 பேஷண்ட்டை அடிச்சு கொண்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து ஒரு களம் எப்படி இருக்கும் நீங்கள் தான் செட் பண்ணுறீங்க. நான் வந்து உங்கள் கூட வந்து கை கலப்பு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் கையால் அடிப்பீங்க. நான் வரும்போதே கத்தியை கொண்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கத்தி தானே எடுத்துகிட்டு வருவீங்க. அப்போ இஸ்ரேல் தான் இந்த தளத்தை செட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் தான் நான் சொல்கிறோம், ஏற்கனவே வந்து ஈரானில் பேரெழுப்புங்கிறது 600 தாண்டி நீங்கள் 700 வரைக்கும் போயிருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது திருப்பி இவங்க வந்து ஒரு 10 பேர் மேலே குண்டு போடுறாங்க அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப அக்ரெசிவாவோ அநியாயமோ பார்க்க முடியாது. அவங்க வந்து நீ தாக்குற அதுக்கு ஒரு சிம்பாலிக்காவது எதிர்த்தாக்குதல் நடத்தணுன்ற அளவுக்கு கூட நடத்தினா இப்படிதான் நடத்த முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈரான் வந்துட்டு அவங்க கிட்ட அந்த அளவுக்கு வெப்பன்ஸும் இல்ல, அண்ட் மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்ல. சோ நீங்க சொன்ன மாதிரி இதுவரைக்கும் 700 பேர் பக்கம் போயிருக்கு அப்படின்றப்போ இவங்க ஒரு சின்னதா ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணாலுமே அது அந்த சைட்ல இருந்து பெருசா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே சார்? சோ எப்படி பார்த்தாலும் அங்க வந்துட்டு சாகுறவங்களோட எண்ணிக்கையா இருக்கட்டும் இல்ல சேதமா இருக்கட்டும் ரொம்ப அதிகம் தானே ஆகும். இல்ல அதிகம் ஆகும், ஆனா இப்ப என்ன அப்படின்னா தாக்காம இருக்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து தொடர்ச்சியாக ஈரான் வந்து இவ்வளோத்தையும் பொறுத்துட்டு இருந்திருக்கு. அதாவது 30 வருஷமா இவங்க பொய் பிரச்சாரம், இவங்க பயங்கரவாத தாக்குதல் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு இறையாண்மை பொருந்திய நாடு. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்தியா ஒரு சர்வதேச நிறுவனம், நான் எப்போ வேணாலும் உன்னை வந்து சோதிப்பேன் அப்படின்னு சொன்னா இந்தியா திறந்து விடுமா? இந்தியா தான் கதவை திறந்து விடாது. ஆனா ஈரான் 30 வருஷமாக இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கு தன் கதவுகளை திறந்து விட்டு நீ வந்து பாத்துக்கோயா என்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இல்லையான்னு 20க்கும் மேற்பட்ட இன்ஸ்பெக்ஷன்ஸ் அலோவ் பண்ணிருக்கு. அப்ப இந்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணியும் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து, ஏன்னா அவங்க மக்களின் நலனுக்காக இதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா எப்ப பார்த்தாலும் அமெரிக்கா பொருளியல் தடை போடுறாங்க. பொருளியல் தடைனா யாருமே அவங்கள்ட்ட வர்த்தகம் வச்சுக்கூடாது, மக்கள் பட்னியில அவதிப்படுவாங்க, வேலை வாய்ப்பு இழப்பாங்க, அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்ன்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு இறங்கி போய் ஈரான் ஒத்துக்குது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு கோஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க வந்து மிலிட்டரி லீடர்ஸை கொள்ளுவீங்க, சயின்டிஸ்டை கொள்ளுவீங்கன்னா திருப்பி தாக்க தானே வேணும். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், இங்க 5000 பேர் இழக்கலாம், அங்க 500 பேர் தான் இழக்கலாம், ஆனா பாதிப்பு அதிகம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு தான். ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் வந்து இந்த மாதிரியான அவதிகளை பட்டதில்லை அப்படிங்கிறனால என்ன பண்றாங்க அப்படின்னா இப்பவே நேத்தன்யாஹுக்கு எதிராக பயங்கரமான எதிர் பிரச்சாரம். இன்ஃபேக்ட் அவர் ஈரானுக்கு போய் தாக்குனதுக்கு காரணமே என்ன அப்படின்னா காசாவில் அவர் செய்யும் இன அழிப்புக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது இஸ்ரேலுக்குள்ளேயே பெருக ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேலுக்குள்ளேயே பெருக ஆரம்பிச்சுன்னா என்ன பண்றாரு, இங்கேயே என்ன பண்றோம் அப்படின்னா நீங்க 2019 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்க வந்து டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டின்னு எல்லாத்தாலையும் மக்கள் அவதிப்பட்டோன்னே உங்களுக்கு வசதியாக புல்வாமா வந்து அமைஞ்சது. ஒரு தேச பக்தி பாகிஸ்தான் விரோதம் அப்படின்னு இருக்கும்போது எதிராளிகளை கூட உங்களுக்கு நாட்டுக்குள்ளேயே இருக்கிற எதிர்ப்பை கூட உங்களை மட்டுப்படுத்திடலாம், எல்லாத்தையும் மக்களை ஒன்றிணைச்சிடலாம். அதே போன்ற ஒரு நடவடிக்கை தான் அவர் என்ன பண்றாரு, காசா இன அழிப்புக்கு அங்க இஸ்ரேல் மக்களே வந்து கொடி பிடிக்கிறாங்க அப்படின்னோடனே இல்லப்பா நான் வந்து நாட்டின் நலனுக்காக தான் பண்றேன்னு போய் ஈரான் மேல தாக்கி காட்டுறாரு. ஏன்னா இந்த பிடிஎஸ் மூவ்மெண்ட்னு சொல்றாங்க, அதாவது வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணா பாய்காட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா உலகம் தழுவிய அளவில் மக்கள் இயக்கங்கள் ஒரு சில நிறுவனங்களை லிஸ்ட் டவுன் பண்ணி இவங்களெல்லாம் பாய்காட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஸ்டார்பக்ஸை பாய்காட் பண்ணுங்க, மெக்டானல்ட்ஸை பாய்காட் பண்ணுங்க, ஏன்னா இவங்களோட காசெல்லாம் இஸ்ரேலுக்கு போகுது அப்படின்றனால. அதுல பெரிய பெரிய அடி வாங்கிருச்சு, பல நிறுவனங்கள் அடி வாங்கிருச்சு. ஒரு பென் அண்ட் ஜெரிங்கிற முக்கியமான ஐஸ்கிரீம் கம்பெனி இந்த பாய்காட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணாங்கன்னா பாலஸ்தீன மக்களை கொள்ளும் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லாஸ்க்கு எதிராக செயல்படும் அரசாங்கத்தோட
நாங்க உறவு வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஐஸ்கிரீம் வைக்க முடியாதுன்ட்டாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி பல நிறுவனங்கள் எதிராக இந்த ஒரு திரும்பும்போது விஷயத்தால எதிரா திரும்பும்போது உங்களுக்கு வந்து யூகே கூட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் ஆகுது. இஸ்ரேலுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, யூகே தான், அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால தான் இஸ்ரேல்ன்ற ஒரு நாடே உருவாகுது. பால்ஃபர் டிக்ளரேஷன் அவங்க தான் வந்து 1917 போடுறாங்க. 1948 இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கும்போதே அங்கே இஸ்ரேல் நாடு உருவாக்குறதுக்கு பிரிட்டிஷ் தான் வேலை பார்க்குது. ஆனால் அவங்களே இன்னைக்கு வந்து இஸ்ரேல் கூட முடிச்சுக்கிறாங்க. வர்த்தக ஒப்பந்தம் போட இருந்ததை முடிச்சுக்கிட்டு பல மீட்டிங்களை கேன்சல் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி போடப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் நாங்கள் மறு ஆய்வு செய்வோங்கிறாங்க. ஏன்னா மக்கள் அழுத்தம் அவ்வளவு அழுத்தம் இருக்கு. அழுத்தம் அதிகமா இருக்கு. மக்கள் வந்து அவங்க சொல்லிட்டாங்க, நீ வந்து முன்னாடி என்ன சொல்லுவ, லேபர் பார்ட்டினா முற்போக்கானவன், கன்சர்வேட்டிவ் பார்ட்டினா கொஞ்சம் பழமைவாதிலாம் சொல்லிட்டு இருப்ப. இன்னைக்கு நீ எல்லாமே களவாணி பையன் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி பாருங்க, அவன் தான் பண்றான் இவன் தான் பண்றான் என்கிட்ட சாக்க சொல்லாத. எவனுமே ஈரான் கூட இஸ்ரேல் கூட உறவு வச்சுக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போனோன்னே இவங்களோட பலம், அதாவது பொலிட்டிக்கல் பலங்கிறது இஸ்ரேலில் பயங்கரமாக குன்றிக்கிட்டே வருது. அப்போ ஈரான் தாக்குவதற்கு ரீசன் என்ன அப்படின்னா, மக்கள் உயிரிழப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது, அந்த அரசியல் பலத்தில் கை வச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு சின்ன ஒரு பயத்தை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. அதே போல வந்து ஈரான் வந்து தான் ஒரு இறையாண்மை புரிந்த நாடுன்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது எனக்கு என் மக்களுக்கு நான் தான் டிசைட் பண்ணுவேன், நீ வந்து ஆயுதங்களை வச்சோ இல்லை பொருளியல் தடைகளை போட்டோ நீ டிசைட் பண்ண முடியாது. நீங்கள் பாருங்க, நார்த் கொரியா அப்படிங்கிறது விடுபட்ட நாடாகவே இருக்குது. அமெரிக்கா எல்லா நாடுகளும், மேற்கத்திய நாடுகளும் அதை எதிரி நாடாக தான் கருது. ஆனால் ஒரே ஒரு தாக்குதல் அது மாதிரி நடத்த மாட்டாங்க, ஏன்னா அதுக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. இந்தியா கிட்ட யாரும் சிந்த மாட்டாங்க, அணு ஆயுதம் இருக்குது. அப்போ ஈரானிய மக்கள் இன்னைக்கு என்ன நினைப்பாங்க, பாடுறா நம்ம அணு ஆயுதம் வேணாம்னு சொல்கிறோம், ஆனால் அணு ஆயுதம் வச்சுக்காதனால தான் நம்ம மேலே தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னா, இவங்க எந்த அணு ஆயுதத்தை ஈரான் வச்சுக்க போதுன்னு சொல்லுதோ அதுக்கு மக்களே ஆதரவாக திரள ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம் கரெக்டு தான்டா, நீ அணு ஆயுதம் தயாரிடா. அவங்க 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 கவர்மெண்ட்டுக்கு இப்போ இஸ்ரேலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன பண்ணுதுன்னா, ஈரானுக்கு தங்கத்தட்டில் வச்சு மக்கள் ஆதரவு கொடுக்குது. மக்களே என்னன்றாங்கன்னா வீதிக்கு வந்து, ஆமாம் எங்கள் அரசாங்கத்தை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம், முந்தா நாள் வரைக்கும் ஆதரிக்காமல் இருந்தோம், இன்னைக்கு இஸ்ரேல் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏன் அப்படின்னா அவன் அணு ஆயுதம் வச்சிருக்கான், இஸ்ரேல் வச்சிருக்கான். இஸ்ரேல் வந்து 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் வச்சிருக்கான். இன்ன வரைக்கும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் விட்டதில்லை. நான் சொல்கிற மாதிரி ஈரான் வந்து 20க்கும் மேற்பட்ட இன்ஸ்பெக்ஷன் விட்டுருக்கு. ஆனால் இஸ்ரேல் ஒரு இன்ஸ்பெக்ஷன் கூட விட்டதில்லை. அவன் வச்சிருக்கான், அவன் நம்மளை தாக்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மகிட்ட இப்போ நம்மளுக்கே வந்து இந்த சினிமாலாம் பார்த்துருப்போம், ஏன்டா எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைங்கிறனால தானடா எங்களை இந்த பாடுபடுத்துறீங்க, நாங்கள் வச்சுக்கிறோம்டா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் மக்களே போகிறாங்க, மாறிட்டு இருக்காங்க கொஞ்சம். அது வந்து திருப்பி அடிக்கும் போது தான் அந்த மக்கள்கிட்ட அந்த ஆட்டிடியூட் வரும். கண்டிப்பாக அதனால தான் இந்த தாக்குதல் வந்து தொடர்றதுக்கான உத்வேகம் இருக்குது ஈரானுக்கு.